பாரதம் என் உதிரம் தானடி. ஐயா கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும், துணை செயலாளர் அமர்சிங் அவர்களுக்கும், வினோத் அமர்சிங் அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் விற்றிருக்கக்கூடிய தினமலருடைய இயக்குநர்களில் ஒருவரான லக்ஷ்மிபதி அவர்களுக்கும், முன்னாள் மேனேஜிங் எடிட்டர் ஹிந்து நரசிம்மன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களுக்கும், எங்களுக்கு இன்றைக்கும் ஆதர்சமாகவும் வழிகாட்டமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாயை சுப்பு அவர்களுக்கும், மற்றும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆச்சரியமான தலைப்பு இது, பத்திரிகை சுதந்திரம். இது ஏன் ஆச்சரியம்னா, பத்திரிகை சுதந்திரம் பற்றி ஆளும் தரப்புக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறைய பேசுவார்கள். பத்திரிகை சுதந்திரம் ஒடுக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது, நசுக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு ஆதரவாக இருக்கிற நாமும் பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசுகிறோம். அப்படின்னா என்ன பொருளில் இதை அணுகுகிறோம்? பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி எப்போதுமே ஆளும் தரப்புக்கு எதிரானவர்கள், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேசுவார்கள். ஆனால் அதே பத்திரிகை சுதந்திரம் பற்றி நாம் பேசுகிறோம். அதற்கு என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னா, பத்திரிகை சுதந்திரம் தேவையான அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதுதான் ஆபத்தாக இருக்கிறது. இருக்கிற பத்திரிகை சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதும், அதை ஒழுங்குபடுத்துவதும், அதை மிஸ்யூஸ் பண்ணாமல், அதை அதாவது எப்படின்னா துஷ்பிரயோகம் செய்யாமலும் பாதுகாப்பது எப்படி என்பது பற்றி யோசிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இங்கே பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப அதீதமாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. அதாவது மலேசியாவில் நான் முன்னால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ, அன்றைக்கு இருந்த மலேசிய அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சாமிவேலு அவர்கள், அவர் எனக்கு நல்ல நண்பர். அப்போது ஒரு தடவை பேசி கொண்டு, இப்போ அவர் இல்லை, அவர் ஒரு தடவை பேசி கொண்டு இருக்கிறப்போ என்கிட்ட சொன்னார், ஸ்ரீனிவாஸ், உங்கள் நாட்டில் இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்கள், அது சுதந்திரம் இல்லை, அதிசுதந்திரம் அப்படின்னார். இந்த அளவுக்கான சுதந்திரத்தை எங்கள் நாட்டில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அப்படின்னார். இப்போது பத்திரிகை, அதே போல் ஊடகம், இதெல்லாம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இந்தியாவில் வருகிறது. மலேசியாவில் இந்த பத்திரிகை என்பது, ஊடகங்கள் என்பது உள்துறைக்கு கீழே வருது. அப்படின்னா அது எப்படி ஆழ்ந்து கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பத்திரிகை சுதந்திரம் சார்ந்து, அதாவது பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், தேசத்துக்கு எதிராக பேசுவது, நாட்டுக்கு எதிராக பேசுவதை கருத்து சுதந்திரம், இந்திய கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் நியாயப்படுத்துவது, இப்படி ஒரு போக்கு போய்கொண்டு இருக்கிறது. பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக, இந்து கடவுளர்களுக்கு எதிராக பேசுவது. இப்போ நமக்கு அத்தனை பேருக்கு தெரியும், 2021 அதை ஒட்டின டயத்தில் கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியது. அதற்கு எதிராக வெற்றிவேல் யாத்திரையை திரு எல் முருகன் அவர்கள் முன்னெடுத்தார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி பேசியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்படி பேசுவதற்கான சுதந்திரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதே நேரத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக இதே போல் பேசினால் அவர்களுடைய மனம் புண்பட்டு விடும், சிறுபான்மையினுடைய உள்ளம் புண்பட்டு விடும் என்கிற காரணத்தை சொல்லுகிறார்கள். அதே மனது, அதே உள்ளம் இந்துக்களுக்கு உண்டு. இந்துக்கள் புண்படுத்தப்படுவது என்பது நியாயப்படுத்தப்படுகிறது, மற்றவர்கள் மனம் புண்படுத்தப்படுவது காரணமாக காட்டப்படுகிறது. அப்படின்னா இது என்ன விதமான சுதந்திரம்? இதைத்தான் நாம் அலச வந்திருக்கிறோம். இப்போ ஒரு விவாதத்தில் நுபுர் சர்மா அவர்கள் பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லுகிறார். ஆனால் அவராக முதலில் அந்த கருத்தை சொல்லவில்லை. அவருக்கு முன்பாக அந்த விவாதத்தில் பங்கேற்ற ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஹிந்து கடவுளர் குறித்து ரொம்ப இழிவான கருத்தை சொல்லுகிறார். அப்போது அதற்கு பதில் சொல்லும் விதமாக நுபுர் சர்மா அவர் சொல்லுகிறார். உடனே நுபுர் சர்மா சம்பந்தமாக மொத்த இந்தியாவும் கொதித்தெழுந்தது. இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, பத்திரிகை சுதந்திரம் என்பது தொடர்பாக ஒரு மனநிலை, ஒரு மைண்ட் செட் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது எப்படின்னா, சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், அது சகித்து கொள்ளத்தக்கது. ஆனால் ஒரு ஹிந்துவாக இருக்கிற ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது, அது மிக தவறானது என்று இந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து நீதிபதிகள் கூட வெளியில் வரவில்லை. இதுதான் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்த நுபுர் ஷர்மா சம்பந்தமாக டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் வந்தப்போ நீதிபதிகள் நுபுர் ஷர்மா விட்டு கிழிச்சாங்க பார்க்கணும் அப்சர்வேஷனில். அப்போது நுபுர் ஷர்மா சம்பந்தமாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் சொல்லுகிறார், இதற்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய நண்பர் கடும் மோசமாக பேசினார், அதற்கு எதிர்வினையாற்றுவதற்குத்தான் நுபுர் ஷர்மா இவ்வாறு சொன்னார் என்று சொன்னபோது, அதற்கு முன்பு பேசிய அந்த இஸ்லாமிய பேச்சாளர் குறித்து எதுவுமே எந்த குறிப்பும் கிடையாது, அதை கண்டுகொள்ளவே இல்லை. நுபுர் ஷர்மா எப்படி பேசலாம் என்பது மட்டுமே விவாத பொருளாயிற்று. இதில் நீதிபதிகள் பற்றி எப்படி நீங்கள் பகிரங்கமாக பேசலாம், தீர்ப்பை பற்றி எப்படி பேசலாம்னு கேட்கலாம். அதாவது ஒரு விஷயம் தீர்ப்போ எதுவோ பொது வழியில் வைக்கப்பட்டு விட்டால் அது பொது ஆவணம். பொது ஆவணமாக இருக்கிற எதுவும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது, நீதிபதிகள் உள்பட. நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் நான் பேசினால் அது தவறு. ஆனால் இந்த நீதிபதிகளே இன்றைக்கு அந்த விதமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படின்னா இந்த பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் இதெல்லாம் வரம்பற்றதா? இதற்கு எந்த வரம்பும் கிடையாதா? ஆக்சுவலாக வரம்பற்ற சுதந்திரம் என்று உலகத்தில் எந்த நாட்டிலும் எங்கேயும் கிடையாது. அதீத சுதந்திரத்துக்கு பெயர் போன சுவிட்சர்லாந்தில் கூட சட்டங்கள் உண்டு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்டிடியினரோ மற்றவர்களோ போராளி குழுக்களை சார்ந்தவர்களோ எல்லோரும் அவங்க போனாங்கன்னா சுவிட்சர்லாந்து, அதே போல் கனடா, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் அங்கே தான் போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக அதீத சுதந்திரம் உண்டு. ஆனால் அங்கு அவர்களுடைய காரியம் எதையும் செய்ய மாட்டார்கள், வன்முறைகள் எதையும் செய்வதில்லை. ஏன்னா அதற்கு உண்டான சட்டங்கள் அங்கு உண்டு. ஒரு விஷயத்தை நல்லா நினைவில் கொள்ள வேண்டும். விக்கிலீக்ஸ் சம்பந்தமாக அசாஞ்சையை அரெஸ்ட் பண்ணணும்னு அமெரிக்கா துடித்த போது அசாஞ்சே மேலே மரண தண்டனைக்குரிய சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அசாஞ்சே மேலே, இத்தனைக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கு உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. அந்த அசாஞ்சே மேலேயே மரண தண்டனைக்குரிய சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் சொன்னாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக ரொம்ப தவறான கருத்துகள் பல பேர் பரப்பினார்கள். அதில் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக தமிழ்நாட்டிலேயே ஒரு சிலர், அதாவது தீவிரவாதிகள் போல வேடமிட்டு பிஜேபியினர் தாக்கி அங்கே இருக்கிற மக்களுடைய மதத்தை கேட்டு அவர்களை கொன்றுவிட்டு அதை இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு டிராமாவை பிஜேபி செய்தது என்று சொன்னார்கள். இதை காட்டிலும் அபத்தமாக யாருமே சொல்ல முடியாது. இதை காட்டிலும் மோசமான முறையில் இந்த கருத்து சுதந்திரத்தை யாரும் பயன்படுத்த முடியாது. ஆனால் எந்த நடவடிக்கையும் கிடையாது. இது எப்படி இப்படியே போய்கொண்டே இருக்க முடியும்? இது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத தான் நாம் சொல்ல வருகிறோம். அப்போது வரம்பற்ற சுதந்திரம் என்பது நிறுத்தப்பட வேண்டும். அப்படின்னா பத்திரிகையுடைய சுதந்திர வரம்பு என்பது எதுவரை? இது ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கணும்ல. எது லக்ஷ்மண் ரேகா? எதை தாண்டினால் ஆபத்து? எதுக்கு மேலே காலடி எடுத்து வச்சா, எதுக்கு அடுத்து காலடி எடுத்து வச்சா அந்த காலில் ஒரே போடணும் அப்படின்னா அந்த லக்ஷ்மண் ரேகா என்பது இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடு, இந்தியன் சாவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அதுதான் அந்த லக்ஷ்மண் ரேகா. அதை தாண்டி அதுக்கு பாதகம் ஏற்படுகிற விதத்தில் யார் செயல்பட்டாலும் யார் பேசினாலும் அவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். இந்த துரதிர்ஷ்டம் என்னன்னா, இப்போ பகல்காம் தாக்குதல் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இப்படி பேசினாங்க எல்லாம் சொல்கிறேன். ஆனால் இந்த நடவடிக்கைகள், இவரின் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாமே காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகள். காவல்துறைங்கிறது இந்தியாவை பொறுத்தளவில் மாநில அரசு சார்ந்தது. மத்திய அரசு ஒன்றுமே செய்ய முடியாது. மத்திய அரசு கையில் அமலாக்கத்துறை இருக்கலாம். அவங்க ஏதாவது பண ரீதியான மோசடி இல்லாட்டி வேறு ஏதாவது இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க. இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம். இது 100% மாநில அரசு கண்ட்ரோலில் வரக்கூடியது. அதனால்தான் இது தெரிந்துமே எந்த நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை. மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் எடுக்கக்கூடிய இடத்தில் அந்த மாநில அரசுகளும் இருப்பதில்லை. இந்த விதமான ஆபத்து போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போது ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 25ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு நடந்தது. எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணப்பட்டு எமர்ஜென்சி 50வது ஆண்டு நிறைவு. எமர்ஜென்சிங்கிற 1975 ஜூன் 25ஆம் தேதி பிரகடனம் செய்யப்பட்டது.
இந்திரா காந்தியினுடைய அழுத்தத்தில் அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் அதை அனௌன்ஸ் பண்ணார். அது 1977 மார்ச் 21 வரை 21 மாதங்கள் இருந்தன. இந்த 21 மாதத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் அத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டன. அன்றைக்கு வரைக்கும் அடிப்படை உரிமையாக இருந்த சட்ட உரிமை, அதாவது சொத்து உரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அது வெறும் லீகல் ரைட்டாக குறைக்கப்பட்டது. இவ்வளவும் நடந்தது. அதில் பத்திரிகை சுதந்திரம் படாத பாடுபட்டது. அதில் நரசிம்மன் அவர்கள் சில விஷயத்தை சொன்னார். அதில் என்ன அப்படின்னா, பத்திரிகை சுதந்திரத்தில் இந்த பத்திரிகையில் தலையங்கம் எப்படி வரணும், என்ன விதமாக வரணும் அப்படின்னு அதற்கென்று தனி அதிகாரிகள் இருந்து அவர்கள் தீர்மானித்தார்கள். பத்திரிகையில் என்ன தலையங்கம் வரணும் ஆசிரியர் தீர்மானிக்கிறதுக்கு பதிலாக அதிகாரிகள் தீர்மானித்தார்கள். அந்த அதிகாரிகள் சென்னையை பொறுத்தளவு, தமிழ்நாட்டை பொறுத்தளவு சாஸ்திரி பவனில் ஆஃபீஸ் இருந்தது. அங்கே தான் அத்தனை பேர் குழுமி இருப்பாங்க. அதில் நோ அப்படின்னு சொல்லிட்டா தலையங்க பக்கம், இப்போ தினமணியுடைய பேக் இஷ்யூஸ்லாம் நீங்கள் அவங்க லைப்ரரியில் போய் பாருங்கள். அந்த 21 மாதத்துக்கு உட்பட்ட இந்த பேக் இஷ்யூஸ்லாம் பாருங்கள். அதில் தெரியும், அதில் எம்டியாக இருக்கும் பல பக்கங்கள். இந்த விதமாக பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்னும் ரொம்ப பெரிய அநியாயம், அதுவும் நார்த் இந்தியாலாம் சொல்லவே முடியாது. எமர்ஜென்சி பீரியடில் நடந்தது. என்னென்னா, ரொம்ப அவசரமாக செயற்கையான முறையில் மக்களுக்கு ஒரு அவேர்னஸே உருவாக்காமல் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அவர்கள் திணித்தார்கள். அதோடு மட்டுமில்லை, நார்த் இந்தியாவில் குறிப்பாக யூபி, பீகாரில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனுக்கு ஆள் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி மாதத்துக்கு 5 பேர்னு சொல்லி அவங்களுக்கு டார்கெட். சொல்லித்தர்ற வேலையை விட்டுட்டு இந்த நரம்பை கட் பண்ணுறதுக்கு ஆளை பிடிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இதை திணித்தவர் அன்றைக்கு சஞ்சய் காந்தி அவர்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சில கிராமத்துக்கு போகிறீங்க, கிராமத்தில் 5 பேரை ஒரு டீச்சர் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்த மாதமும் கொண்டு வரணுமே. இப்போ ஏற்கனவே செஞ்ச ஆளுக்கே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ புதுசாக 5 பேரை கண்டுபிடிக்க எத்தனை காலம் இப்படியே போகும்? நார்த் இந்தியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதுக்கள் அதிகம், சாமியார்கள் அதிகம். இந்த சாமியார்கள்லாம் பொய்ய சொல்லி அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய், சாமியார்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, சும்மா மரத்தடியிலையும் அங்கங்கே நிழல்லையும் படுத்துக்கிட்டு இருந்த சாமியார்களுக்கெல்லாம் நரம்பை கட் பண்ணி கூக்கா ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. இத்தனை கன்றாவி இந்த எமர்ஜென்சியில் நடந்தது. இவ்வளவு மோசமாக நடந்தது. இன்னைக்கு இந்த எமர்ஜென்சி பீரியடில் தான் செக்யுலரிசம் என்கிற வார்த்தை, சோஷலிசம் என்கிற வார்த்தை சத்தமே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கூட கொண்டு வரப்படாமல் ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக கான்ஸ்டிடியூஷனில் உள்ளே கொண்டு வரப்பட்டது. அதில் செக்யுலரிசம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த மதசார்பின்மை என்கிற வார்த்தையும் சோஷலிசம் என்கிற வார்த்தையும் திணிக்கப்பட்டன. இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோசபலே ஒரு முக்கியமான சர்ச்சையை தொடங்கி வைத்திருக்கிறார். என்னென்னா, எமர்ஜென்சிக்காக இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறோம், வருத்தப்படுகிறோம் சொல்லுகிற காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் சட்டமில்லாமல் நுழைத்த இந்த மதசார்பின்மை என்கிற வார்த்தை குறித்தும் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று சொன்னதற்கு உடனே வழக்கம் போல் ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மதசார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை எதற்காக இங்கே நுழைக்க வேண்டும்? 1976 இல்லை, காங்கிரஸ் சொல்லுகிற விஷயம் என்னென்னா, கான்ஸ்டிடியூஷனில் மதசார்பின்மை என்கிற வார்த்தை இடம்பெற்றதுனால தான். இது 10 வருஷத்துக்கு முன்னால் ஆனந்த் சர்மா சொல்ல ஆரம்பித்தது. அவர் என்ன சொன்னார்னா, கான்ஸ்டிடியூஷனில் மதசார்பின்மை என்கிற வார்த்தை, செக்குலரிசம் என்கிற வார்த்தை நுழைக்கப்பட்டதுனால்தான் இன்றளவும் இந்தியா மதசார்பின்மையோடு இருந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா என்னமோ ஆகியிருக்கும். கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? 1976 கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிளில் அதனுடைய முகவுரையில் செக்குலரிசம் என்கிற வார்த்தை நுழைக்கப்பட்டது இந்திரா காந்தியால். அதுக்கு முன்னால் அம்பேத்கர் எழுதின ஒரிஜினல் டிராஃப்டில் அந்த வார்த்தையே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனில் இந்த வார்த்தை இருப்பதனால்தான் செக்குலரிசம் இந்தியாவில் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், 1976 வரைக்கும் அந்த வார்த்தை இல்லாமல் தானே இருந்தது. அப்பவும் இந்தியா செக்குலராக தானே இருந்தது. அது எப்படி சாத்தியமாயிற்று? ஸோ இந்த வார்த்தை தேவையில் அப்படி என்ன காரணம்? இதற்கான பதில ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்போ மோகன் பாகவத் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இயல்பாகவே செக்குலரிஸ். அவர்களுக்கு தனியாக சட்டம் போட்டு செக்குலரிசத்தை யாரும் பாடம் புகட்ட தேவையில்லை என்று அவர் கூறினார். ஸோ நாம் அத்தனை பேருமே இயல்பாகவே செக்குலரிஸ். நாம் அத்தனை பேருமே இயல்பாகவே மதசார்பின்மைவாதிகள்.
நீங்கள் தனியாக எடுத்து சொல்லணுங்கிறது இல்லை. அதனால தான் தனியாக எடுத்து சொல்லுகிற காலம் 76 வர்ற வரைக்கும் 76 வரைக்கும் யாரும் இன்சிஸ்ட் பண்ணாமலேயே இந்தியா மதசார்பின்மை நாடாகத்தான் இருந்தது. இனியும் இருக்கும், எப்போதும் இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கிறப்போ இப்போ நாம் பார்க்க வேண்டியது, இருக்கின்ற பத்திரிகை சுதந்திரத்தை தவறான விதத்தில் பயன்படுத்தாமல் தடுப்பது எப்படி, அதை ஒழுங்குபடுத்துவது எப்படி. இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் ஒரு ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. அதன் மூலம் பொய்கள் பரப்பப்படுகின்றன. இதில் என்ன ஒரு ஆபத்துனா, பொய்கள் உண்மைகள் போல மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. ஆனால் உண்மை என்பது மக்களிடம் கொண்டு செல்லப்படாமல் தேங்கியே கிடக்கிறது. இது அடுத்த ஆபத்து. ஆக இப்போ நாம் என்னன்னா, ஒரு பக்கம் பத்திரிகை சுதந்திரம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறது. அதே போல் அவசர நிலை பிரகடனம் பற்றி பேசுகிறப்போ இவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லுகிறார், இன்றைக்கு அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது. எங்கே இருக்குது? செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார், முழுக்க முழுக்க மோடியை விமர்சனம் செய்து வெளியிட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை இன்னைக்கு நாட்டில் அமலில் இருக்குன்னே வச்சுப்போம். அப்படி இருந்தால் மோடியை பற்றி உங்களால் இப்படி பேசி இருக்க முடியுமா? மோடியை பற்றி ஒரு திமுகவுடைய சாதாரண பேச்சாளர் தொடங்கி முக்கிய தலைவர்கள் வரைக்கும் நோக்கம் போல விமர்சிக்கிறார்கள், கண்டபடி பேசுகிறார்கள். இவ்வளவு பேசுகிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இவ்வளவு பேசுவதற்கான சுதந்திரம் இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறது என்று பொருள். இதே போல இந்திரா காந்தி அவசர நிலை கொண்டு வந்த போது இந்திரா காந்தியை பற்றி பேச முடியுமா? சஞ்சய் காந்தியை பற்றி பேசி இருக்க முடியுமா? அப்படிங்கிறப்ப எப்படி இங்கே அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது. இதுதான் கோயபல்சியன் தியரி. ஹிட்லரோட கோயபல்ஸ்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவருடைய தியரியா என்னன்னா, ஒரு பொய்யை நீங்கள் திரும்ப 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 மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் அதுதான் உண்மைன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருமா. எது உண்மையோ அது பொய்ன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிருமா. இதைத்தான் ஹிட்லர் கடைப்பிடித்தார். இன்னைக்கு இதே போல தான் அறிவிக்கப்படாத அவசர நிலையில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. தொடர்ந்து சொல்ல ஒரு ஸ்டேஜில் மக்களுடைய மைண்ட் செட்டே ஒரு அந்த மாதிரி ஒன்று இருக்குது போல இருக்குது. ரொம்ப கெடுபிடியான சூழ்நிலை இந்தியா முழுக்க பரவி இருக்கு போல இருக்குது. அப்படி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குவது, இதற்கும் இந்த மைண்ட் செட்டை, இப்படி தவறான மைண்ட் செட்டை உருவாக்குவதற்கும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, இந்திய கான்ஸ்டியூஷன் வழங்கி இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பத்திரிகை சுதந்திரம், எல்லாவற்றையும். அதனால இப்போ தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சரே வந்திருக்கா. அவருக்கு முன்னால் நான் கேட்டுக்கொள்வது, பத்திரிகை சுதந்திரத்தை ஒழுங்குபடுத்துங்கள், அவ்வளவுதான். அதை ரெகுலேட் பண்ணுங்க, அது போதும். பத்திரிகை சுதந்திரத்தின் முழு பலன் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.